Hello students, how are you? Hope you are doing well. Okay, come on, let us continue with the lessons. Chapter 2, Structural Reproduction in Flowering Plants, Part 4. Artificial hybridization. In this, only the desired pollen grains are used for pollination. இதில் பார்த்தோன்னா எந்த பிளான்ட்ஸினுடைய போலன்ஸ் தேவையோ அதை மட்டும் வச்சு பாலினேட் பண்ணுறதுக்கு பெயர் தான் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன். இது எப்படி செய்யப்படுது, ஹவு இட் இஸ் டன், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The stigma is protected from contamination, that is from unwanted pollen grain. இப்போ சில பிளான்ட்ஸோடைய போலன் கிரெயின்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த பிளான்ட்ஸினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு நினச்சோன்னா அந்த பர்டிகுலர் பிளான்ட்டோடைய ஸ்டிக்மாவை வந்து நம்ம அந்த தேவையில்லாத அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அதில் சேர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். திஸ் இஸ் அச்சீவ்ட் பை எமாஸ்குலேஷன் அண்ட் பேக்கிங் டெக்னிக்ஸ். There are two techniques. One is emasculation and another one is bagging. இந்த ரெண்டு டெக்னிக்ஸ் மூலமாக அது செய்யப்படுது. Now let us see what is meant by emasculation. If the female parent bears bisexual flowers, removal of anthers from the flower bud before the anther dehisces is necessary. இப்போ அந்த ஃபீமேல் பேரண்ட் அல்லது அந்த ஃபீமேல் பேரண்ட் வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் உடையதாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரே மலரில் வந்து ஸ்டேமனும் இருக்கும் அந்த பிஸ்டிலும் இருந்துச்சுன்னா, அப்போ என்ன ஆகும், அதில் உள்ள ஸ்டேமன்ஸில் உள்ள போலன் கிரெயின்ஸ் வந்து இதில் விழுந்துடும். ஆனால் அது வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆந்தர்ஸில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து டீஹிசஸ் ஆகிறதுக்கு முன்னால், அதாவது வெடித்து சிதறுவதற்கு முன்னாலேயே நம்ம என்ன செஞ்சிடணும், அதை அதிலேருந்து நீக்கிடணும். அந்த ஃப்ளவர் வந்து பட்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஆந்தர்ஸை எடுத்துடுறது. திஸ் இஸ் டன் பை மீன்ஸ் ஆஃப் அ பேர் ஆஃப் ஃபோர்செப்ஸ். ஃபோர்செப்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஒரு டூல், அதுதான் ஃபோர்செப்ஸ். அந்த ஃபோர்செப்ஸை வச்சு அந்த ஆந்தர்ஸை முதல்ல நீக்கிடணும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால் எமாஸ்குலேஷன். Continuity of artificial hybridization. Then the second technique is bagging. Emasculated flowers have to be covered with a bag of suitable size, generally made up of butter paper, to prevent contamination of its stigma with unwanted pollen. இப்போ நீங்கள் கேட்கலாம், அதான் ஸ்டேமன்ஸை எடுத்தாச்சு, அப்புறம் எப்படி போலன் கிரெயின்ஸ் வந்து அதில் விடுவோம் அப்படின்னு. அது அந்த மலரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், ஸ்டேமனை ரிமூவ் பண்ணுறது மூலமாக. ஆனால் வேறொரு பிளான்ட்லேருந்து நமக்கு தேவையில்லாத போலன் கிரெயின் வந்து இந்த பிஸ்டிலில் உள்ள ஸ்டிக்மாவில் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஃப்ளவரை சுற்றி ஒரு பேக்கால், ஒரு பட்டர் கப்பாலான ஒரு லேசான ஒரு பேக்கால் கவர் பண்ணி வச்சிடணும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால் பேக்கிங். இதை தான் நம்ம பேக்கிங்னு சொல்கிறோம். when the stigma of a bagged flower attains receptivity, அப்போ இந்த பேப்பர் கவர் எது வரைக்கும் இருக்கணும்னா அந்த ஸ்டிக்மா வந்து அந்த ரிசப்டிவிட்டி, போலன் கிரெயின்ஸை ஏற்றுக்கொள்ளும் அந்த கண்டிஷன், பருவத்தை அடையும் வர இந்த பேக்கிங் அப்படியே இருக்கணும். அதை அடைஞ்சதுக்கப்புறம் மெச்சூர் போலன் கிரெயின்ஸ் கலெக்டட் ஃப்ரம் ஆந்தர்ஸ் ஆஃப் த மேல் பேரண்ட் ஆர் டஸ்டட் ஆன் த சிக்மா and the flowers are rebagged and the fruits allowed to develop. இப்போ நமக்கு எந்த பிளான்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா இருக்கோ அல்லது சிறப்பாக நமக்கு தெரியுதோ அந்த பிளான்ட்ஸ்னுடைய போலன் கிரெயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த பேக்கை ரிமூவ் பண்ணி இந்த ஸ்டிக்மா மேலே அப்படியே டஸ்ட் பண்ணணும், அப்படியே தூவி விடணும். தூவி விட்டுட்டு மறுபடியும் அந்த ஃப்ளவர்ஸை என்ன பண்ணிடணும், ரீபேக்னு எனக்கு திரும்ப வந்து அந்த இது பட்டர் கப்பால் அதை கவர் பண்ணி விட்டுறணும். இப்போ அங்கே பாலினேஷன் நடந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும். Artificial hybridization. If the female parent produces unisexual flowers, there is no need for emasculation. ஒருவேளை அந்த ஃபீமேல் பேரண்ட்
அது வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸை உடையதாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு பிஸ்டிலேட் ஃப்ளவராக இருந்தால் அங்கே ஸ்டேமன்ஸே இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த எமாஸ்குலேஷன் ப்ராசஸ் தேவையில்லை. அதாவது ஸ்டேமன்ஸ் அதில் வந்து நீக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு தேவையில்லை. The female flower buds are bagged before the flowers open. ஆனால் எந்த டெக்னிக் தேவை? எமாஸ்குலேஷன் தான் தேவையில்லையே ஒழிய பேக்கிங் வந்து நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா வேறு தேவையில்லாத போலன் கிரெயின்ஸ் வந்து அங்கே லேண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. When the stigma becomes receptive, pollination is carried out using the desired pollen and the flower is rebagged. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இப்போ அந்த ஸ்டிக்மா வந்து அந்த போலன் கிரெயின்ஸை ஏற்கக்கூடிய பருவம் வந்ததுக்கப்புறம் நமக்கு எது தேவையோ அந்த போலன் கிரெயின்ஸை கொண்டு வந்து அது மேலே டஸ்ட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ரீபேக் பண்ணிக்கலாம். டபுள் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷனை நம்ம படிச்சிருக்கோம். கருவுறுதல். டபுள் ஃபர்டிலைசேஷன்னா என்ன? இரட்டை கருவுறுதல். After entering one of the synergids, the pollen tube releases the two male gametes into the cytoplasm of the synergid. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த எக் apparatus எங்கே இருக்குது? மைக்கோபோலார் எண்ணில் இருக்குது. அந்த எக் apparatusக்குள்ளே என்னென்ன இருக்குது? 2 synergids இருக்குது, ஒரு எக் இருக்குது. அப்போ இந்த போலன் டியூப் வந்து எதற்குள்ளே போகும்? அந்த 2 சினர்ஜிட்டில் ஏதாவது ஒரு சினர்ஜிட்க்கு உள்ளே போகும். போனதுக்கப்புறம் அது வந்து அந்த 2 மேல் கேமிட்ஸை அந்த சினர்ஜிட்டுக்கு உள்ளே இருக்கிற சைட்டோபிளாசத்தில் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த 2 மேல் கேமிட்ஸில் ஒன் ஆஃப் த மேல் கேமிட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த எக் செல் அண்ட் ஃபியூசஸ் வித் இட்ஸ் நியூக்ளியஸ். தஸ் இட் கம்ப்ளீட்ஸ் த சின்கேமி. அந்த 2 மேல் கேமிட்ஸில் ஒரு மேல் கேமிட் வந்து அந்த எக் செல்லை நோக்கி போய் அதோட ஃபியூஸ் ஆகி அதனுடைய நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகி அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸை முடிச்சு வைக்குது. இதைத்தான் நம்ம சின்கேமி ஆர் ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம். திஸ் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அ டிப்ளாய்ட் செல் த ஜைகோட். இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு இருமைய டிப்ளாய்ட் செல், அதாவது இந்த ஜைகோட் வந்து நமக்கு கிடைக்குது. The other male gamete moves towards the 2 polar nuclei located in the central cell and fuses with them to produce a triploid primary endosperm nucleus, which is shortly called PEN. இப்போ இன்னொரு மேல் கேமிட் இருக்குது. அது வந்து அந்த செல்லினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த 2 போலார் நியூக்ளியிட்ட போய் அங்கே போய் அதோட ஃபியூஸ் ஆகி எதை உருவாக்குது? ஒரு ட்ரிப்ளாய்ட் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். அது என்ன ட்ரிப்ளாய்ட்? மும்மைய. எப்படி அது ட்ரிப்ளாய்ட் ஆச்சு? ஏற்கனவே அங்கே 2 போலார் நியூக்ளியை இருக்குது. இந்த மேல் கேமிட்டில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். இது 3 சேர்ந்து 3 நியூக்ளியை ஆகிறனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ட்ரிப்ளாய்ட். அப்போ பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அதோடைய பிளாய்டி என்னன்னு கொஸ்டின்ஸ் வரும். பிளாய்டி என்னன்னா ட்ரிப்ளாய்ட் அப்படின்னு சொல்லணும். As this involves the fusion of 3 haploid nuclei, it is termed as triple fusion. இப்போ இங்கே என்ன நடக்குது? 2 போலார் நியூக்ளியை ஏற்கனவே இருக்குங்க. அது வந்து செக்ஸ் செல்ஸ் தான். அப்போ வந்து ஹேப்ளாய்டாக தான் இருக்கும். அதோடு சேர்த்து அந்த மேல் கேமிட்டும் போகுது. அதோட இன்னொரு நியூக்ளியஸும் சேரும்போது மொத்தம் எத்தனை ஃபியூசன் நடக்குதுங்க? 3 ஃபியூசன் நடக்குது. அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறாங்க? இந்த டேர்முக்கு பேர், இந்த ப்ராசஸ் பேர் ட்ரிபிள் ஃபியூசன். அடுத்து, சின்ஸ் 2 types ஆஃப் ஃபியூசன்ஸ், சின்கேமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூசன். இப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபியூசன் நடக்குது? ஏற்கனவே ஒரு மேல் கேமிட் வந்து அந்த எக்ஸெல்லோட கம்பைன் ஆகி ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை உருவாக்கிடுச்சு. அது ஒரு ஃபியூசன். இப்போ அந்த மீத இருந்த மேல் கேமிட் போய் அந்த 2 போலார் நியூக்ளியோட சேர்ந்து அந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸை உருவாக்கியிருக்கு. இது என்னது? இது ஒரு ஃபியூசன். அப்போ எத்தனை ஃபியூசன்ஸ் இங்கே நடக்குது? சின்ஸ் 2 types ஆஃப் ஃபியூசன்ஸ். ஒன்று வந்து சின்கேமி அண்ட் அனதர் ஒன் இஸ் ட்ரிபிள் ஃபியூசன் டேக்ஸ் பிளேஸ் இன் அன் எம்ப்ரியோ சாக். அந்த எம்ப்ரியோ சாக்கில் 2 விதமான ஃபியூசன், அதாவது 2 விதமான ஃபர்டிலைசேஷன் இங்கே நடக்குது.
அதனால தான் இந்த ப்ராசஸை என்னன்னு சொல்கிறாங்க, டபுள் ஃபர்டிலைசேஷன். ஒரு ஃபர்டிலைசேஷன் வந்து அந்த சின்கேமி மேல் கேமிட் வந்து எக் அப்பேரட்டஸ் உள்ள XIIயோட சேர்ந்து உருவாகிறது ஒன்று. அடுத்து மீதம் இருக்கிற மேல் கேமிட் போய் அந்த 2 போலார் நியூக்ளியோட சேர்ந்து உருவாகிற இன்னொரு ஃபர்டிலைசேஷன். ஆக 2 ஃபர்டிலைசேஷன் நடக்கிறனால தான் இந்த ப்ராசஸ்க்கு பேர் டபுள் ஃபர்டிலைசேஷன். திஸ் event is unique to flowering plants. சரி, இந்த மாதிரியான டபுள் ஃபர்டிலைசேஷன் எல்லா பிளான்ட்ஸ்லையும் நடக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பூக்கும் தாவரங்களில் மட்டும் இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. The central cell after triple fusion becomes the primary endosperm cell and develops into the endosperm. இப்போ இந்த சென்ட்ரல் செல்லில் என்ன நடக்குதுன்னா ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது என்னவா மாறிடுது, பிரைமரி எண்டோஸ்பம் செல்லாக மாறுது. PEN பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ்ன்னு படித்தோம். அப்போ பிரைமரி எண்டோஸ்பம் செல்லாக எப்படி உருவாகும், அது செல்வால் டெவலப் ஆனதுக்கப்புறம் அது ஒரு செல்லாக மாறிடும். இந்த பிரைமரி எண்டோஸ்பம் செல் வந்து கடைசியாக என்னவாக மாறிடுது, எண்டோஸ்பமாக மாறுது. அதே நேரத்தில் the zygote develops into an embryo. அங்கே உருவான ஜைகோட் வந்து எம்ப்ரியோ கருவாக அது மாறிடுது. போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் எவென்ட்ஸ், ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது என்ற அந்த எவென்ட்ஸை பற்றி பார்ப்போம். டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் அண்ட் எம்ப்ரியோ. அப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் எண்டோஸ்பெர்ம் உருவாகுது, அது மட்டும் இல்லாமல் எம்ப்ரியோவும் உருவாகுது. வேறு என்ன ப்ராசஸ் நடக்குது, மெச்சுரேஷன் ஆஃப் ஓவியூல்ஸ் இன்டு சீட்ஸ். அந்த ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் சூல்கள் எனப்படும் அந்த சூல்கள் வந்து சீட்ஸ் விதைகளாக மாறுது. அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஓவரி இன்டு ஃப்ரூட். அந்த ஓவரி தான் கடைசியில் பழமாக மாறுகிறது. இதெல்லாம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் எவென்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எண்டோஸ்பெர்ம். எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் ப்ரிசீட்ஸ் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். வை ப்ரிசீட்ஸ்னால் என்ன, முந்தி கொள்ளுதல். அப்போ எம்ப்ரியோ டெவலப் ஆகிறதுக்கு முன்னாலேயே எண்டோஸ்பெர்ம் வந்து டெவலப் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன, த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் தட் இஸ் PEC divides repeatedly and forms a triploid endosperm tissue. நம்ம ஏற்கனவே போன ஸ்லைடில் பார்த்தோம், PEC பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக டிவைட் ஆகி எதை உருவாக்குது, ஒரு ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூ அதை உருவாக்குது. இப்போ ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூ உருவாயிருச்சு. அந்த டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்கள், த செல்ஸ் ஆஃப் த எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூ ஆர் ஃபில்டு வித் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். அந்த உருவான அந்த ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்களில் எது நிறைந்து காணப்படுகிறது, இட் இஸ் ஃபில்டு வித் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். எதிர்காலத்தில் தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸ் அதில் நிறைந்து இருக்குது. தீஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த நியூட்ரிஷன் ஆஃப் த டெவலப்பிங் எம்ப்ரியோ. அந்த கரு வந்து வளர்ந்து கொண்டே வருகிறது, அதற்கு தேவையான ஊட்டச்சத்தை இது கொடுக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாலேயே எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆக வேண்டிய அவசியம் உள்ளது. ஏன்னா அந்த எண்டோஸ்பெர்மில் தான் என்ன இருக்குது, அந்த எம்ப்ரியோவுக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்குது. அதனால தான் அந்த ப்ராசஸ் வந்து முன்னால் நடக்குது, எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் பின்னால் நடக்குது. மோஸ்ட் காமன்லி த பென் primary endosperm nucleus undergoes successive nuclear division to give rise to free nuclei. பொதுவாகவே பார்த்தோம்னா த பென் அதாவது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அது என்ன ஆகுதுன்னா சக்ஸசிவ் நியூக்ளியர் டிவிஷன்ஸ், அடுத்தடுத்து அதனுடைய நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகிக்கிட்டே இருக்குது. டிவைட் ஆகி நிறைய அதிக எண்ணிக்கையில் உள்ள ஃப்ரீ நியூக்ளியை உண்டாக்குது. வாட் இஸ் மென் பை ஃப்ரீ நியூக்ளியை? ஃப்ரீ நியூக்ளியைனா என்ன? எ நியூக்ளியஸ் விதவுட் அ செல் வால் இஸ் கால்ட் அ ஃப்ரீ நியூக்ளியஸ். அதாவது செல் சுவர் இல்லாத நியூக்ளியஸை தான் நம்ம ஃப்ரீ நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நிறைய ஃப்ரீ நியூக்ளியை உருவாகுது. திஸ் ஸ்டேஜ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் இஸ் கால்ட் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம்.
இப்போ அந்த எண்டோஸ்பர்ம்னுடைய நிலையை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு? ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம், cell wall formation occurs later on and the endosperm becomes cellular. அப்போ இது வரைக்கும் எண்டோஸ்பர்முக்கு செல் வாலே கிடையாது. இந்த ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம், அதாவது செல் வால் இல்லாத நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் உண்டானதுக்கு அப்புறம் சிறிது காலம் கழித்து செல் வால் உண்டாகுது. அது உண்டானதுக்கப்புறம் அந்த எண்டோஸ்பர்ம் வந்து என்னவா மாறிடுது? செல்லுலர், அதாவது செல் வால் உடைய ஒரு எண்டோஸ்பர்மாக மாறிவிடுகிறது. The coconut water from tender coconut is a free nuclear endosperm that is made up of thousands of nuclei. இப்போ நம்ம இளநீர்லாம் குடிப்போம். இளநீர்லாம் வந்து அந்த இளநீரை வெட்டி அதற்குள்ளே இருக்கிற அந்த இளநீரை நம்ம குடிப்போம். அந்த இளநீர் வந்து வேறு ஒன்றும் கிடையாது. அது என்னன்னா ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம். அந்த ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்மை தான் நம்ம இளநீ அப்படின்னு நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அது இட் இஸ் மேட் அப் ஆஃப் thousands of nuclei. அது வந்து ஆயிரக்கணக்கான நியூக்ளியஸ்களால் உருவானது. த சரௌண்டிங் ஒயிட் கர்னல் இஸ் த செல்லுலர் எண்டோஸ்பர்ம். அதே நேரத்தில் அந்த இளநியை சுற்றி இருக்கிற அந்த, இப்போ நம்ம வந்து தேங்காயில் தேங்காய் சில்லு, தேங்காய் பத்தைன்லாம் சொல்லுவோம்ல, அது வந்து என்னென்னா செல்லுலர் எண்டோஸ்பர்ம். அதுவும் எண்டோஸ்பர்ம் தான், ஆனால் செல் சுவருடைய செல் வால் உடைய எண்டோஸ்பர்ம். அப்போ கோகனட்டில் பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் வரும், எத்தனை வகையான எண்டோஸ்பர்ம் இருக்குன்னா 2 வகையான எண்டோஸ்பர்ம் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம், அதுதான் அந்த இளநீர். அடுத்து வந்து அந்த தேங்காய் சில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து செல்லுலர் எண்டோஸ்பர்ம். Endosperm may either be completely consumed by the developing embryo. Example, pea, groundnut, beans before seed maturation. அதாவது விதை வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாலேயே, விதை வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு முன்னாலேயே சில பிளான்ட்ஸில் வந்து அந்த எண்டோஸ்பர்ம் வந்து என்ன ஆயிடுது? அது வந்து கம்ப்ளீட்லி கன்சியூம். அந்த எண்டோஸ்பர்ம் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணப்படுகிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பீன்னா என்ன? அதாவது பட்டாணி, சுண்டல் போன்ற இந்த பிளான்ட்ஸு. கிரவுண்ட் நிலக்கடலை, வேர்க்கடலை. அடுத்து பீன்ஸ். இந்த பிளான்ட்ஸில் வந்து எண்டோஸ்பர்ம் வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம். அந்த பிளான்ட் வந்து அந்த சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த எண்டோஸ்பர்மை கன்சியூம் பண்ணிடுது, அதாவது அதை எடுத்து யூஸ் பண்ணிடுது. ஆர் எண்டோஸ்பர்ம் மே பர்சிஸ்ட் இன் த மெச்சூர் சீட். Example, castor and coconut and be used up by the seed during germination. ஆனால் ஒரு சில பிளான்ட்ஸில் பார்த்தோன்னா இப்போ சீட் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு, ஃபுல்லி டெவலப்ட் ஆயிடுச்சு, அப்பையும் கூட என்ன இருக்குது? அந்த எண்டோஸ்பர்ம் இருந்துக்கிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து கேஸ்டர், ஆமணக்கு, அப்புறம் தேங்காய். சரி, இந்த எண்டோஸ்பர்ம் அப்போ எப்போ தான் யூஸ் ஆகும் அப்படின்னா, சீட் வந்து ஜெர்மினேட் ஆகும்போது, அந்த விதை வந்து முளைக்கும் போது இந்த எண்டோஸ்பர்மை வந்து அது என்ன செஞ்சுக்கிறது? யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்து எம்ப்ரியோ. எம்ப்ரியோ develops at the micropylar end of the embryo sac where the zygote is situated. இப்போ எம்ப்ரியோ எங்கே உருவாகுது? மைக்ரோபைலர் எண்ட். மைக்ரோபைல் எந்த முனையில் இருக்கோ அந்த முனையில் தான் எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. எங்கே டெவலப் ஆகுதுன்னா எம்ப்ரியோ ஜாக்கில் டெவலப் ஆகுது. அந்த எம்ப்ரியோ ஜாக்குக்குள்ளே தான் என்ன இருக்குது? ஜைகோட் இருக்குது. அந்த எம்ப்ரியோ ஜாக் வந்து எங்கே இருக்குன்னா மைக்ரோபைலர் எண்டில் இருக்குது. அந்த மைக்ரோபைலர் எண்டில் இருக்கிற எம்ப்ரியோ ஜாக்குக்குள்ளே ஜைகோட் இருக்குது. அந்த ஜைகோட்டு தான் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. Most zygotes divide only after certain amount of endosperm is formed. அதாவது பொதுவாக அதிகப்படியான ஜைகோட்டுகள் வந்து எண்டோஸ்பர்ம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது என்ன செய்யவே ஆரம்பிக்குது? டிவைட் ஆகவே ஆரம்பிக்குது. வாட்ஸ் த ரீசன்? This is an adaptation to provide assured nutrition to the developing embryo. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாலேயே எண்டோஸ்பர்ம் உருவாயிரும்.
அது காரணம் என்னென்னா, அப்போனா தான் அந்த எம்ப்ரியோவுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்களை அந்த எண்டோஸ்பர்மால் வழங்க முடியும். அதனால தான் அதிகப்படியான ஜைகோட்டுகள் வந்து எண்டோஸ்பர்ம் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து என்ன செய்யுது, அது டிவைட் ஆகி எம்ப்ரியோவையே உருவாக்குது. Those seeds differ greatly. The early stages of embryo development, that is embryogeny, are similar in both monocotyledons and dicotyledons. அதாவது சீட்ஸ், விதைகள் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் விதைகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வேறு மாதிரி இருந்தாலும் கூட எர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், அந்த கரு டெவலப் ஆகிற அந்த எர்லி ஆரம்ப கால நிலைகள் வந்து மோனோகாட்டில்டோன்ஸாக இருந்தாலும் சரி, டைகாட்டில்டோன்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு வித்திலை தாவரங்களாக இருந்தாலும் சரி, இருவித்திலை தாவரங்கள், மோனோகாட்டில்டோனஸ் பிளான்ஸாக இருந்தாலும் சரி, டைகாட்டில்ஸாக இருந்தாலும் சரி, அந்த எர்லி ஸ்டேஜஸ் வந்து ரெண்டுக்குமே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, சேமாக சிமிலராக ஒரே மாதிரியாக தான் இருக்குது. The zygote gives rise to the pro-embryo and subsequently to the globular, heart-shaped and mature embryo. இப்போ இந்த ஜைகோட் வந்து டிவைட் ஆகி டெவலப் ஆகி எதை உருவாக்குது, ப்ரோ எம்ப்ரியோ அப்படின்ற ஸ்டேஜை உருவாக்குது. அதுக்கடுத்து சப்சிக்வெண்ட்லினா என்ன, அடுத்தடுத்து எந்தெந்த நிலைகள் எந்தெந்த ஸ்டேஜஸை உருவாக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கிளாபுலர், அதுக்கடுத்து ஹார்ட் ஷேப், அதுக்கடுத்து fully developed matured embryo. A typical dicotyledonous embryo consists of an embryonal axis and 2 cotyledones. இப்போ ஒரு டைகாட்டில் பிளான்ட்டோடைய எம்ப்ரியோவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எம்ப்ரியானல் ஆக்சிஸ் இருக்கும், ஒரு அச்சு, ஒரு கரு அச்சு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 காட்டில்டோன்ஸ் இருக்கும். காட்டில்டோன்ஸ்னால் என்ன, வித்திலைகள். இது உங்களுக்கு இந்த காட்டில்டோன்ஸ்னால் புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சீடை நீங்கள் வந்து ஜெர்மினேட் பண்ணும்போது ஒரு விதை முளைக்கும் போது பார்த்துருக்கலாம். இப்போ ஒரு வேளை அது வந்து ஒரு சுண்டல் அல்லது ஒரு பயிர் வகைகளை சேர்ந்த பிளான்ட்டாக இருந்தால் அப்படி மேலே வரும்போது, இல்லை ஒரு இதை கூட எடுத்துக்கிறோம், ஒரு டேமரின் சீட், ஒரு புளிய விதை வந்து முளைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு கனமான ஒரு க்ரீன் கலரில் ரெண்டு சைடும் அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும். அது லீஃப் கிடையாது, லீஃப் மாதிரி இருக்கும். அதுதான் காட்டில்டோன்ஸ். The portion of the embryonal axis above the level of cotyledons is the epicotyl, which terminates with the plumule or stem tip. அதாவது அந்த எம்ப்ரியானல் ஆக்சிஸ்க்கு காட்டில்டோன்ஸ் வந்து எங்கே அமைந்திருக்கோ அந்த லெவலுக்கு மேலே இருக்கிற அந்த எம்ப்ரியானல் ஆக்சிஸை வந்து நம்ம எபிகாட்டில் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே போய் முடிவடையுதுன்னா பிளிமியூல் அல்லது ஸ்டெம் டிப், அந்த ஸ்டெம் தண்டினுடைய நுனியில் போய் இது முடிவடையுது. அதே போல் அந்த காட்டில்டோன்ஸ் அமைந்திருக்கிற அந்த லெவலுக்கு கீழே இருக்கிற அந்த எம்ப்ரியானல் ஆக்சிஸ்னுடைய போர்ஷன், அது வந்து பொதுவாக சிலிண்ட்ரிக்கலாக அப்படி உருளை வடிவத்தில் இருக்கும். அதை வந்து நம்ம ஹைப்போகாட்டைல் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே போய் முடிவடையுதுன்னா that terminates with the radical or root tip. இது போய் வேர் நுனி அல்லது ரேடிக்கல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல போய் முடிவடையுது. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்டில்டோன்ஸோடைய லெவலுக்கு மேலே இருக்கிற அந்த எம்ப்ரியானல் ஆக்சிஸோடைய போர்ஷனை எபிகாட்டைல்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே இருக்கிற அந்த எம்ப்ரியானல் ஆக்சிஸ்னுடைய போர்ஷன் பகுதியை வந்து ஹைப்போகாட்டைல் அப்படின்னு சொல்கிறோம். த ரூட் டிப் இஸ் கவர்ட் வித் த ரூட் கேப். இப்போ வேர் நுனின்னு பார்த்தோம், அது எதனால் சூழப்பட்டுள்ளது, எதனால் கவர் ஆகப்பட்டுள்ளதுன்னா ரூட் கேப்பால் கவர் ஆகிருக்கு. அடுத்து மோனோகாட்டில்டோன்ஸ். Embryos of monocotyledons possess only one cotyledon. இப்போ மோனோகாட் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து காட்டில்டோன் எத்தனை இருக்குன்னா ஒன்று தான் இருக்கும். அதனால தான் அது பேரே மோனோகாட்டில்டோன்ஸ். In the grass family, the cotyledon is called scutellum. இதே இந்த புற்கள்
சம்மந்தப்பட்ட அந்த குடும்ப தாவரங்களில் பார்த்தோன்னா இந்த மோனோகாட்டில்டோனுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஸ்கியூட்டெல்லம். The scutellum is situated towards one side of the embryonal axis, on the lateral side. இப்போ எம்ப்ரியானல் ஆக்சிஸ் இருக்குன்னா அதனுடைய ஒரு சைடாக இந்த ஸ்கியூட்டலம் வந்து அமைந்திருக்கிறது. At its lower end, the embryonal axis has the radicle and root cap enclosed in an undifferentiated sheath called coryza. இது ரொம்ப குழப்பமடைய வேணாம். இந்த ரூட் கேப்புன்னு படித்தோம்ல, அந்த ரூட் கேப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு கோலியோரைசா அப்படின்ற அமைப்புக்கு உள்ளே என்ன இருக்குது, ரூட் கேப் இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரூட் கேப் எங்கே இருக்குன்னா கோலியோரைசாக்கு உள்ளே இருக்குது. The portion of the embryonal axis above the level of attachment of scutellum is the epicartil. இப்போ நம்ம பார்த்தது வந்து டைகாட் பிளான்ட்டுக்கு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறோம் வந்து மோனோகாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்கியூட்டலம் அதாவது மோனோகாட்டில்டோன் ஒரு இடத்துல அட்டாச் ஆகிருக்கு. அந்த அட்டாச் ஆகிருக்கிற அந்த லெவலுக்கு மேலே இருக்கிற எம்ப்ரியானல் ஆக்சிஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எபிகார்டைல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த epicartil has a shoot apex and a few leaf primordia enclosed in a hollow foliar structure called coleoptile. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த எபிகார்டைலில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஷூட் அபெக்ஸ். ஷூட்னா என்ன, தண்டு, ஸ்டெம்முனுடைய நுனியும் a few leaf primordiana ஒரு சிறிய இலைகள் போன்ற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இது வந்து எதுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் கோலியோப்டைல் அப்படின்ற ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது. அப்போ எபிகார்டிலில் என்னென்ன இருக்குது, ஷூட் அபெக்ஸ் இருக்குது, ஒரு தண்டு நுனி இருக்குது, அப்புறம் ஒரு சில சிறிய இலைகள் போன்ற அமைப்புகள் இருக்குது. இதெல்லாம் எதற்கு உள்ளாக, எந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ளாக இருக்குதுன்னு பார்த்தா கோலியோப்டைல் அப்படின்ற ஸ்ட்ரக்சருக்கு உள்ளாக இருக்கிறது. ஓகே, வித் this வீடியோ, திஸ் செஷன் கெட்ஸ் ஓவர். உங்களுக்கு இதனுடைய அடுத்த பாகம் அது வேணும்னு சொன்னால் நீங்கள் இன் பார்ட் 5 யூ கேன் கீப் வாட்சிங் அண்ட் லிசனிங் டு திஸ் கிளாஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் திஸ் சேனல். இட் வில் பி ஆஃப் மச் யூஸ்ஃபுல் டு யூ. Like, share and comment and subscribe our channel and click the bell button for more videos. Thank you.